Good morning students, have a beautiful day. Let's come and join my science class. Previous class we completed the second lesson. Now we discuss about the unit 3 lesson name light. All of you take your science book and open the page number 22. Before going to lesson, discuss about the few points of light. What is light? யாருக்காச்சும் தெரியுமா கண்ணா? வாட் இஸ் லைட்? லைட்னா என்ன? எஸ், வெரி குட். ஒரு ஒளி. அந்த ஒளி நம்ம எப்படி பார்க்குறோம்? எஸ், வெளிச்சமாக பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? சன்லைட் சொல்லலாம். ஆமாம் தானே? டெய்லியுமே மார்னிங் நமக்கு சன்லைட் வருது, தென் ஈவினிங் மூன் வருது. ஓகேங்களா? அது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? லைட்டுக்கு எக்ஸாம்பிள். Lofty mountain converted with greenish vegetation, magnification trees reaching the clouds, beautiful streams directing down the valleys. நம்மளோட பூமி எங்கும் நம்மளோட கண்ணுக்கு தெரியறதெல்லாம் என்னவா இருக்குது? நல்லா பச்சை பசேரின்னு நல்லா பார்க்குறக்கே அழகாக இருக்கா? ஸோ அந்த மார்னிங்கில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது. அதே ஈவினிங் ஆனால் என்ன ஆகுது? அப்படியே டிம் ஆயிடுது. ஆமாம் தானே? நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அழகை நாம் கண்ணார பார்க்கணுன்னா என்ன தேவைப்படுது? எஸ், வெரி குட். லைட் சோர்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த லைட் சோர்ஸ்னால் மட்டும்தான் நமக்கு இந்த பூமி ரொம்ப அழகாக வெளிச்சமாக நல்லா கலர் எடுத்து கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நாம் அதை நம்ம கண்ணால் பார்க்கணுன்னா நம்மளுக்கு என்ன தேவை? லைட் தேவை. ஓகேங்களா? நம்ம லைட் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம கடலுக்கு போயிருப்போம். கடல் பார்த்துருக்குங்களா? எஸ், அந்த கடலோட வாட்டர் எப்படி இருக்குது? வெரி குட். ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேங்களா? எதனால் அந்த ப்ளூ கலரில் தெரியுது? அது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எஸ், நம்மளோட லைட் சோர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகிறனால தான் நம்மளுக்கு சீயோட வாட்டர் எப்படி இருக்குது? ப்ளூ கலரில் தெரியுது. ஓகேங்களா? ப்ளூ இஸ் sea water regarding towards the coast and the radiant sky in the morning being filled with golden red color. All gives delight to our eye and peers to our mind. But can we see them all without light? No, because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. What is light? நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒவ்வொரு பொருளுமே லைட் தான். ஓகேங்களா? லைட்டோட வெளிச்சத்தினால மாத்திரம்தான் நம்மளுக்கு அதனோட ஒரிஜினல் கிடைக்கிது. ஓகேங்களா? லைட் இல்லைன்னா நம்மளுக்கு எல்லாமே பிளாக்காக இருண்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ லைட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட ரெகுலர் லைஃப்பில். ஓகேங்களா? லைட் இட் இஸ் ஃப்ரம் ஆஃப் எனர்ஜி அண்ட் இட் இஸ் ட்ராவல்டு இன் ஸ்ட்ரைட் லைன். நம்மள லைட்னா என்ன? வாட் இஸ் லைட்னு சொல்லி கேட்குறோம். இது 1-2 மார்க்காக கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் லைட்? ஓகேங்களா? லைட்னா என்ன? லைட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? ஒரு எனர்ஜி தான் நம்ம லைட். ஓகே, அண்ட் இட் இஸ் ட்ராவல்டு இன் ஸ்ட்ரைட் லைன். எனர்ஜி எப்படி லைட் எப்படி இது பண்ணும்? ட்ராவல் பண்ணும். ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, சன்லைட் இருக்குன்னா அந்த சன்லைட்லேருந்து நமக்கு பூமிக்கு எப்படி வருது? எர்த்துக்கு டைரெக்டாக வருது. ஓகேங்களா? ஸ்ட்ரைட் லைனில் தான் எனர்ஜி கொடுக்கும். யூ ஹாவ் ஸ்டடிட் இன் லோயர் கிளாஸஸ் ஹவு இட் இஸ் ரிஃப்ளெக்டட் பை தி polished surface such as plan mirror. This reflecting property of light is applied various drives that we use in our daily life. It is this lesson you will study about types of mirrors like spherical mirrors and parabolic mirrors. Spherical mirrors and parabolic mirrors. You will also study about the laws of reflection and the laws of refraction and some of the optical instruments such as periscope and kaleidoscope with work on these principles. நம்ம லைட் எப்படி பார்க்குறோம்?
லைட் வந்து ஒரு எனர்ஜி தான் நம்ம லைட்னு சொல்கிறோம். அது வந்து எப்படி ட்ராவல் பண்ணுதுன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸில் ட்ராவல் பண்ணுது. ஓகேங்களா? டே டு டே லைஃப்பில் வேரியஸ் ட்ரைஸில் வந்து நம்ம டெய்லியும் லைட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், மிரர். We used mirror in our daily life for various purpose. நம்ம ரெகுலர் லைஃப்பில் மிரர் வந்து டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் பர்பஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியாக இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் ஒன் வெஹிக்கிள்ஸில் இருக்குல்ல அந்த கண்ணாடியாக இருந்தாலும் சரி. ஸோ மிரர் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயின்லி யூ யூஸ்டு them for beautifying as the mirror is an optical device with a polished surface that reflects the light falling on it. A typical mirror is a glass sheet coated with aluminum or silver on one of its sides to produce an image. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மிரரும் எப்படி இருக்குன்னா, ஒன் சைடில் வந்து என்ன அப்ளை பண்ணியிருப்பாங்க, அலுமினியம் இல்லைன்னா சில்வர்னால அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நமக்கு ஒரு பக்கம் நம்ம நின்னோம்னா நம்மளோட ஃபேஸ் தெரியுது. ஓகேங்களா? மிரர் ஹேவ் எ பிளெயின் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். எப்படி இருக்கும்? பிளைனாக இருக்கும் ஒன்று, இல்லைனா கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கும். கர்வ்டு மிரர்ஸ் ஹாவ் சர்ஃபேஸ் தட் ஆர் ஸ்பெரிக்கலி ஆர் சிலிண்ட்ரிக்கலி அண்ட் parabolic and ellipsoid. The shapes of a mirror determine the type of image for frames. Plain mirrors from the perfect image of an object, whereas curved mirrors produce images that are either enlarged or diminished. இப்போ நம்மளோட மிரர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா 4 டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபாலிக் அண்ட் எலிப்சைடு. ஸோ இந்த 4 டைப்பில் வந்து நம்மளுக்கு கர்வ்டு மிரர்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? மிரர்ஸ் வந்து ஹேவ் ஏ பிளெயின் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். ரெண்டு மிரராக இருக்குது. அது என்னென்னா பிளைனாக இருக்குது, கர்வ்டாக இருக்குது. அந்த கர்வ்டு வந்து 4 டைப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபாலிக் அண்ட் எலிப்சோய்டு. இந்த மாதிரி 4 டைப்ஸில் மிரர்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். Do you know method of coating a glass plate with a thin layer of reflecting metals was a practice during the 16th century in Venice, Italy. They used an amalgam of tin and mercury for this purpose. Nowadays, a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates that will then becomes mirror. ஃபஸ்ட் அப்போலாம் இத்தாலியில் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மிரருக்கு மெர்க்குரியும் அமால்கத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அமால்கம், மெர்க்குரிங்கிற மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நவடேஸில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா அலுமினியம் ஆர் சில்வர் வந்து நம்ம கோட்டிங் கிளாஸில் யூஸ் பண்ணுறோம் மிரர்ஸ்க்கு. ஓகேங்களா? மிரர்ஸ் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. மிரர் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பிளெயின் மிரர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் வந்து கர்வ்டு மிரர்ஸ். கர்வ்டு மிரர்ஸ் வந்து 4 டைப்ஸாக இருக்குது. பிளெயின் மிரர்ஸ்னால் பிளெயினாக தெரிகிறது, ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளானது, நம்ம பார்க்குறது அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும், அவ்வளோதான். கர்வ்டு மிரர்ஸ் வந்து 4 டைப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பெரிக்கல் மிரர், செகண்ட் ஒன் சிலிண்ட்ரிக்கல் மிரர், தேர்ட் ஒன் பேரபாலிக் அண்ட் எலிப்சைடு மிரர். ஓகேங்களா? இந்த மாதிரி 4 டைப்ஸில் வந்து கர்வ்டு மிரர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு மிரரோட நேச்சரும் ஒரு விதமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது காட்டுற திங்ஸை வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டும். ஃபஸ்ட் ஒன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். இஃப் தி கர்வ்டு மிரர்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் எ ஸ்பியர்,
then it is called a spherical mirror. It is resemble the shape of piece cut out from a spherical surface. One side of this mirror is silvered and the reflection of light occurs at the other side. Ray passing through focus will become parallel to principal axis after reflecting. This is one. Concave mirror and convex mirror. ஓகேங்களா, reflecting surface and reflecting surface. எந்த ஒரு லைட்டும் பட்டோடனே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா, பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. இந்த சர்ஃபேஸில் எந்த இடத்துல ஒளிப்பட்டாலும் உடனே அந்த இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் லைட்டோட நேச்சர். கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரர் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். Concave mirror, first one, a spherical mirror in which the reflection of light occurs at its convex surface. It is called a convex mirror. ஓகேங்களா, கான்வெக்ஸ் சர்ஃபேஸில் அந்த லைட் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா, these mirrors magnify the object placed close to them. The most common example of convex mirror is the makeup mirror. மேக்கப் மிரர் நம்ம பியூட்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து நம்ம கன்கேவ் மிரர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் கான்வெக்ஸ் மிரர். A spherical mirror in which the reflection of light occurs at its convex surface is called convex mirror. The image formed by these mirrors is smaller than the object. Most common convex mirrors are rear viewing mirrors used in vehicles. கான்வெக்ஸ் மிரர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ணுறோம். கான்கேவ் மிரர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பியூட்டிஷியனில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் parabolic mirrors. A parabolic mirrors which is in the shape of a parabol. It is one type of curved mirrors. parabolic mirrorsம் one type of curved mirrors தான். ஓகேங்களா, நம்ம curved mirrorsல எத்தனை டைப்ஸ் பார்த்தோம், 3 டைப்ஸ் பார்த்தோம், 4 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து first one spherical mirror, second one cylindrical mirrors, third one parabolic mirrors and fourth one ellipsoid mirror. ஓகேங்களா, இப்போ அதில் நம்ம இப்போ parabolic mirrors தான் பார்க்குறோம். It has a convex reflecting surface and this surface directs the entire incident beam of light to converge at its focal point. In the same way, light rays generated by the source placed at the focal point will fall on this surface and they will be diverged in a direction which is parallel to the principal axis of the parabolic mirror. Hence, the light rays will be reflected to travel a long distance without getting diminished. Parabolic mirrors, also known as parabolic reflectors, are used to collect to project light energy, heat energy and sound energy. என்னென்ன energy? Project light energy, heat energy and sound energy and also radio waves. They are used in reflecting telescopes, radio telescopes and parabolic microphones. They are also used to solar cooker and solar water heaters. இதில் எல்லாத்துலேயுமே என்ன எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், லைட் எனர்ஜி. லைட் எனர்ஜியில் என்ன டைப் ஆஃப் எனர்ஜினா பேரபாலிக் மிரர்ஸ். ஓகேங்களா, அந்த பேரபாலிக் மிரர்ஸ் இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Do you know the principle behind the working of a parabolic mirror has been known since the
Greco-Roman times. The first mention of these structures was found in the book on burning mirrors written by the mathematician Diocles. They were also studied in the 10th century by a physicist called Liebenthal. The first parabolic mirrors were constructed by Heinrich Hertz, a German physicist, in the form a reflector antenna in the year 1888. இந்த பேரபாலிக் மிரருக்கு பின்னாடி எது ஃபஸ்ட்டாக இருக்குன்னா கிரேக் தான். ஓகேங்களா, ரோமன் டைம்ஸ் தான் ஃபஸ்ட்டு முதன்மையாக இருக்குது. தென் தி ஃபஸ்ட் மென்ஷன் ஆஃப் திஸ் ஸ்ட்ரக்சர் வாஸ் ஃபவுண்டட் இன் தி புக்கு. இதனோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் இந்த புக்கில் இருக்குது. ஓகே, தென் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10th சென்ச்சுரியில் ஒரு சயின்டிஸ்ட்டு ஃபிசிக்கல் சயின்டிஸ்ட் இபன் ஷாலோ அப்படிங்கிறவர் தான் இதை ஃபஸ்ட்டு நிறுவனார். தி பேரபாலிக் மிரர் வேர் கன்ஸ்ட்ரக்டட் பை ஹென்ரிச் ஹெட்ஸ். அவர் தான் ஒரு ஆண்டனா வடிவத்தில் இந்த பேரபாலிக் மிரர் வடிவமைச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் ஃபினிஷ்ட். தேங்க்யூ. டுடே ஹோம்ஒர்க் என்னென்னா, see the page number 23, types of mirror. Read and write one time. Thank you.